ஏய் ஜிகர்தண்டா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க, டென்ஷனாக வேற இருக்க. என்னாச்சு? மாப்பிள்ள அழுகுறியா? ஏய் என்னாச்சு? இப்போ எதுக்கு அழுகுற? உன்னை தான் கேட்குறேன். என் அக்காவை காணோம். மதனியே காணுமா? மதினியை காணும்? என்ன சொல்ற? நானும் அவளும் மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒன்னாதான் வந்தோம். அவ ஏன் கூட தான் வந்தா. திடீர்னு காணோம். எங்க போனானே தெரியல. ஸ்கூல் ஃபுல்லா தேடிட்டேன். வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க. அவ யார்கிட்டயும் சொல்லாம அப்படி போக மாட்டா. அதுவும் அம்மாக்கு உடம்புக்கு முடியாம இருக்கிற நேரத்துல கண்டிப்பா எங்கேயும் போக மாட்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி சரி அழாத இரு, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. சரி நீ ஃபோன் பண்ணி பார்த்தியா? ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இரு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன சொல்லுது? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அவளுக்கு என்ன ஆயிருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, அவங்க ஃபோன் லொக்கேஷன் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கான்னு தெரியணும், அவ்வளோதானே? ஏ மாப்பிள்ள, என்னையா? நம்ம கணேசன் சைபர் கிரைமில் தானே வேலை பார்க்குறான். அட ஆமா மாப்பிள்ள. அவங்ககிட்ட சொல்லி மதினியோட நம்பரு எங்கே எப்போ கடைசி சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல? கண்டுபிடிச்சலாம் மாப்பிள்ள. அவன் காலடி. சரியா, பார்த்துட்டு சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன், வைக்கிறேன். ஏ மாப்பிள்ள, மதினி ஸ்கூலில் எங்கேயாவது இருக்காங்களான்னு கொஞ்சம் தேடி பாருங்க. சரி மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. நீ அங்கிட்டு போடா. நான் அங்கிட்டு போய் தர்றேன். தேடி பாரியா? மாப்பிள்ள, ஸ்கூல் பூரா தேடிட்டேயா, மதனி எங்க காணலையா? ஐயோ, மாப்பிள்ள இருக்கவங்க கிட்ட விசாரிச்சிட்டேயா, யாரும் தெரிலன்றாங்கய்யா. சொல்லு மாப்பிள்ள, எங்கன்னு தெரிஞ்சுதா? என்னடா சொல்ற? அங்கேயா? நல்லா தெரியுமா? சரிடா, நான் கூப்பிட்றேன். என்ன சொன்னாங்க? மதினி ஃபோன் லொக்கேஷன் கடைசியாக சமணர்மலை லொக்கேஷனில் காட்டுதுன்னு சொல்கிறான். அங்கயா? ஐயோ மாப்பிள்ள, அது இங்க இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்குமையா. அக்கா எப்படி அங்க போயிருப்பா? தெரியலையே, ஒருவேளை ஃபோன் திருட்டு போயிருக்குமோ? அப்ப அக்கா எங்க போயிருப்பா?